அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். வாங்க ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க. இது என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் பாயா ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். வாங்க. அப்போ இடியப்பம் பரோட்டா வடை சாப்பிட சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 7-8 பச்சை மிளகா வச்சுருக்கேன். ஒரு 10 பாதாம், 5 முந்திரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரிலையும் பாதாம்லையும் சுடுதண்ணியை வச்சு ஊற்றி ஊற வச்சுக்குவோம். அது ஊறட்டும். இப்போ ஆட்டுக்கால் எடுத்து வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ரம்பலை சேர்த்துக்குவோம். ரம்பலை இல்லைன்னா நீங்கள் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரம்பலை சேர்த்துருக்கேன். ரம்பலை பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இது கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த கண்ணாடி பதத்தில் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நான் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் 7-8 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். வதக்கினதுக்கப்புறம் மல்லித்தண்ணி, புதினா தண்ணி கொஞ்சம் சேர்த்து அதையும் வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள் 1 ஸ்பூனு, சோம்புத்தூள் 1 ஸ்பூனு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஆட்டுக்காலை சேர்த்துக்குவோம். ஆட்டுக்காலை சேர்த்து நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். வதக்கினதுக்கப்புறமா நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிக்கிடுவோம். நான் ஒரு 5 விசில் வைக்க போகிறேன். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வந்தால் வேகுமோ அதுக்கு தக்கன நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஒரு 5 விசில் வைக்க போகிறேன். அப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதில் பாதாம், முந்திரி 2ம் ஊறிடுச்சு. பாதாம் தோலை எடுத்துட்டு முந்திரியும் பாதாமும் அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு இந்த அரை மூடி தேங்காயையும் அதில் சேர்த்துக்கிடுவோம். இதை சேர்த்து மூடி போட்டு அரைச்சிட்டு வருவோம். பாருங்கள், இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாதாம், முந்திரி மிக்ஸி சாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதோட தேங்காயும் சேர்த்துக்குவோம். நான் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் தான் இதுக்கு மெயினான ஒரு இது. அதனால் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மிக்ஸியில் சேர்த்தாச்சு. மூடி போட்டு மூடி அரைச்சி வந்து பார்க்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆட்டுக்கால் சூப்பராக ஜம்முன்னு வெந்திருக்கு பாருங்கள். ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு சட்டியில் மாற்றிக்குவோம். ஒரு சட்டியில் மாற்றி அதில் நம்ம அரைச்சிட்டு வந்து தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அது நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கொதிக்கணும். நான் கொதித்து ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சுக்கிடலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு மூடி போட்டு மூடிக்குவோம். மல்லித்தழை தூவிக்கிடுவோம். மல்லித்தழை தூவி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். சிம்மில் இருந்திருக்கமா திறந்து பார்த்தோம்னா சூப்பராக ஜம்முன்னு ரெடியாக இருக்கும் ஆட்டுக்கால் பாயா. இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இதோடைய லிங்க் கீழே கொடுக்குறேன். ஃபுல் டீட்டெயிலான வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் எங்கள் வீடியோஸ் ஷேர் ஆகும். அதனால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.